எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவருடைய கரம் இந்த இடத்துல உலாவட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை உயிரடைய பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. ஆண்டவர் நாமே பெரிய காரியங்களை செய்யும். பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இந்த கேள்வியை கேட்பார் என்றால், மனுபுத்திரனே, உன்னுடைய வாழ்க்கை உயிரடையுமா? உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? உன்னை கொண்டு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அல்லேலூயா. பாருங்க, இவங்க சில காரியங்களை சொல்லுகிறார்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவங்க சொல்றாங்க, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எலும்பு பள்ளத்தாக்கிலே கொண்டு விட்டு அவன் பார்க்கிறான். எலும்பு பள்ளத்தாக்க பார்க்கிறான். எல்லா எலும்புகள் எத்தனையோ நாட்கள் ஆயிற்று, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த எலும்புகள் பிரயோஜனமற்றவர்களால் சிதறி கிடக்கிறது அவன் தன்னுடைய சொந்த கண்களால பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பேசுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறதுதான் நம்ம வாசிக்கிறோம். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஐயோ, எங்க எலும்புகள் உலர்ந்து போய் வருஷங்கள் ஆயிடுச்சு. நாங்க மறித்து வருஷங்கள் ஆயிடுச்சு. எங்க குடும்பம், எங்க வாழ்க்கை அழிந்து வருஷங்கள் ஆயிற்று, உலர்ந்து போயிற்று. இனி அதுல ஒரு சாரம் உண்டாக வாய்ப்பில்லை, அதுல ஒரு செழிப்பு உண்டாக வாய்ப்பில்லை. எங்கள் வாக்குத்தத்தங்கள் மறித்து வருடங்கள் ஆயிற்று, அது மறுபடியும் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா. நாட்கள் தாண்டிற்று, எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் அப்படி புலம்பிக் கொண்டிருக்கலாம். சிலர் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிற்று, என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் எழும்புவதற்கு சாத்தியமே இல்லை. நாட்கள் ஆயிற்று. 3 நாள் ஆயிருந்தா எழுப்பியிருக்கலாம், 4 நாள் ஆயிட்டு எழுப்பியிருக்கலாம். மறித்து பேதங்கள் முற்றிலுமாய் அழித்து அந்த எலும்புகள், அதுவும் எலும்புகளும் மாறி உலர்ந்த எலும்புகள் ஆயிற்று. இன்னைக்கு நம்ம புலம்பலாம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம் நடக்காம போய், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம போய், அதற்குரிய வாய்ப்புகளை இல்லாம போய் வருஷங்கள் ஆயிற்று என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவங்க சொல்றாங்க, நம்பிக்கை அற்று போயிற்று, இனி சாத்தியமே இல்லை. இனி எங்க வாழ்க்கையில நாங்கள் மறுபடியும் எழுப்புவோம், மறுபடியும் வாழுவோம், மறுபடியும் ஆண்டவருக்காக எழுப்புவோம், மறுபடியும் என்கிற சாத்தியமே இல்லை. அல்லேலூயா.
இதெல்லாம் அவங்க சொல்லுகிற காரியம், உண்மையும் அதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மை அதுதான். தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்கதரிசியே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சிலவற்றை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாராக. நம்பிக்கை அற்று போனவற்றை, அமே இனிமேல் நம்பிக்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நம்பிக்கை இல்லை பிரதர், என்னுடைய வேலையில எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், என்னுடைய திருமணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர் என்று சொல்லுகிறவங்களை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியத்தை செய்வாராக, ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, எங்கள் ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வார். ஆமே, எலும்புகள் உலர்ந்து போனதை, நம்பிக்கை அற்று போனதை, ஆமே அசாத்தியமானதை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆமே. அவங்க சொல்றாங்க, நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவால் சிதறடிக்கப்பட்டு அவங்க இனிமேல் எழுப்ப முடியாது என்கிற நிலையில பள்ளத்தாக்குகளில் எலும்புகளால் மாற்றப்பட்ட நிலையில ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் இப்படி எல்லாம் புலம்புறாங்க. ஓ, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுத்துண்டு போகிறோம். ஒரு பிள்ளை போல சத்துரு எங்களை அறுத்து போடுகிறான். அவன் எங்கள் தரிசனங்களை அறுத்து போடுகிறான், எங்கள் வாழ்க்கையை அறுத்து போடுகிறான் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஒரு சேனையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சேனையாய் மாற்றுவார். அவன் சத்துரு உங்களை ஒரு பிள்ளை போல அறுப்புண்டு போக, அவன் உங்க வாழ்க்கையை சிதறடிக்கிற போது ஆண்டவரோ உங்களை ஒரு சேனையாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு சேனையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எங்களை ஒரு சேனையா மாற்ற முடியுமா? எங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா? எங்களுக்கு திறமை இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், எங்களுக்கு படிப்பு இல்லைன்னு நினைக்கலாம், அந்தஸ்து இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு சேனையாய் மாற்ற கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். சில வேளையில சத்துருக்கள் உங்களை பார்த்து கேட்கலாம், மறுபடியும் இது நடக்க சாத்தியமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில நீங்களே புலம்பலாம், இது நடக்க சாத்தியம். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரை கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? தீர்க்கதரிசி சொல்லல, இந்த எலும்புகள் உயிரடையும் அவன் சொல்லல. ஆண்டவரே, நீர் அதை அறிவீர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் அறிவார். நான் என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்க்கிறப்போ, நான் அறுப்புண்டு போகிறத பார்க்கிறப்போ, நான் சிதறி போயிருக்கிறத பார்க்கிறப்போ, என்னுடைய எதிர்காலங்களை, என்னுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய எதிர்கால திட்டங்களை அறிகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் எழுப்புதான், சூழ்நிலைகள் பள்ளத்தாக்குதான். அந்த ஜனங்களே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய எதிர்காலங்களை என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் அறிவீர் ஆண்டவரே சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை குறித்து, என்னை விட, என்னை சுற்றி இருக்கிறவர்களை விட, என்னுடைய சூழ்நிலைகளை விட ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, God knows my life அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்னுடைய எதிர்காலத்தை அறிவார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வாசிங்க, 4-5 வசனங்களை வாசிங்க. இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன உரை சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் எலும்பாயிற்று என்று நினைக்கிற போது நம்ம வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, எல்லாம் எலும்புகளாயிற்று. எலும்பு மட்டும் இல்ல, உலர்ந்த எலும்புகளாயிற்று என்ற சூழ்நிலை இருக்கிற போது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர். சொல்லுங்க, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பாராக. அவன் சேனையை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறேன். ஆமே, சேனைகளை பார்த்து, ஆமே, பலவான்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நம்பிக்கையற்று போல, சிதறடிக்கப்பட்ட, அறுப்புண்டு போல, வாக்குத்தத்தங்களை இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் உரைத்தால் அது நடக்கும். என்னுடைய ஆண்டவர் உரைத்தால் நடக்கும் சொல்றவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்பிக்கையற்ற போன என்னுடைய வாழ்க்கை, ஆமே, என்னுடைய நம்பிக்கையற்ற போன வாழ்க்கை, ஆமே, நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேசுவாராக. இன்னைக்கு சொல்லுங்க, அவன் சத்துரு சொல்றப்போ உன்னுடைய குடும்பம் எழுப்பாதுன்னு சொல்றப்ப சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். வயலை திறந்து சொல்லுங்க, உன்னுடைய வேலையில் என்னை உயர மாட்டாய் என்று சொல்லுகிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அவன் நீ வாழ்க்கையில தோற்று போனவன் என்று சொல்லுகிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவன் சத்துவங்களை பார்த்து நீ குறுகி போவா என்று சொல்லுகிறவங்க சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவன் சத்துவங்களை வெட்கப்படுத்தணும் சொல்லுகிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கனமடைய பண்ணுவார், மேன்மடைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ சொல்லு, நான் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, எலும்புகளை பார்த்து, நம்பிக்கையற்றவர்களை பார்த்து, ஓ சத்துரு சிதறடித்தவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஆமே தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். அப்பொழுது அவர் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, அல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், உலர்ந்த எலும்புகள் எப்படி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்? உலர்ந்த எலும்புகளுக்கு காதுதான் இல்லை. உலர்ந்த எலும்புகளுக்கு எப்படி ஆண்டவரே காது கேட்கும்? உலர்ந்த எலும்புகள் எப்படி ஆண்டவரே கேட்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அளவுக்கு திராணி இல்லதான். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற இடத்துல உலர்ந்த எலும்புகள் இருந்தாலும் கர்த்தர் உயிரிழய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க திராணி இல்லாத எலும்புகள் இருந்தாலும் ஆண்டவர் உயிரிழய பண்ணுவார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீ கேம்ப்ல இருந்திருந்தா, வீட்டுல இருந்திருந்தா, சில வேளையில் இந்த வார்த்தை உன்னுடைய காதுல துணிச்சிருக்காது. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற இடத்திலே வருகிற போது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மகாதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உயிரிழைய பண்ணுவார்.
அல்லேலூயா. இது கேட்கிறவர்களுடைய திராணியை பொறுத்ததல்ல, பேசுகிறவருடைய வல்லமையை பொறுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கிறவருடைய திராணியை பொறுத்ததல்ல, ஆமே, பேசுகிறவருடைய வல்லமையை பொறுத்தது. அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்பீங்க? ஆமே, சில வேளையில சத்ரு உங்க காதுகளில் வந்து ஆமே எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிற போது, அவிசுவாசமான காரியங்களை சொல்லுகிற போது, நீ செத்து போன்னு சொல்லுகிற போது, ஆமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரடைவாய், நீ வாழ்ந்திருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவனே, நீ எல்லாவற்றையும் வாழ்ந்திருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ ரீகாந்தரவா ராகடவா, ஓ ராகடவா தரவா, ஓ ஷகரவா தரவா, உலர்ந்த எலும்புகள் உயிரடைப்பு ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் அவை சற்று உலர்ந்த அனுபவங்களை மாற்றினானோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறத வாசிங்க. 5-6 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். சொல்லுங்க, உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது உயிரடைவீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உயிரடைய பண்ண போகிறார். நான் ஒரு மரித்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போறதில்லை, மரித்த ஒரு ஜனத்தை செய்ய போறதில்லை, நான் மரித்த ஒரு ஆராதனை செய்ய போறதில்லை. ஆவியை அனுப்புகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். அவன் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நான் என்னுடைய ஆவியை அனுப்புவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் உயிரடைய பண்ணுவார். என்னுடைய நண்பன் ஒருவன் படிச்சான், என் கூட படிச்சான். அவனுடைய தாயார் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன்னு சொன்னார். அவங்களுக்கு முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு பிரச்சனை ஆகி கர்ப்பப்பையை எடுத்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஆனா அந்த தாயார் கிராமமா போய் ஊழியம் செய்யறவங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அறிக்கைட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணினாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்க உயிரடைவீங்க. சொல்லுங்க, உயிரடைவீங்க. அல்லேலூயா. வாசிங்க 37:6 வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ப்ராசஸ் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்ந்து போன எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்க மேல நரம்புகளை சேர்ப்பேன், உணர்ச்சியை கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை செயல்படுத்துகிற கட்டளைகளை அவன் கொண்டு செல்லுகிற உணர்ச்சிகளை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உங்களுக்கு நரம்புகளை கட்டளையிடுவேன். வாசிங்க.
எலும்புகள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. எலும்புகள், இந்த எலும்புகளை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நான் இந்த எலும்புகளுக்கு மாம்சத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுப்பேன், வாய் இல்லாதவனுக்கு வாயை கொடுப்பேன், கரங்கள் இல்லாதவனுக்கு கரங்களை கொடுப்பேன், கால்கள் இல்லாதவனுக்கு கால்களை கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில மாம்சத்தை கட்டளையிடுகிற போது ஆண்டவர் சிலருடைய கண்களை திறப்பார். அவன் சிலருடைய கரங்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய திட்டங்களை செய்து முடிக்கிற அவன் கால்களை ஆண்டவர் நமக்கு தருவார். மோசே சொன்ன, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, வேற யாராவது அனுப்பு ஆண்டவரே சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், வாயை உண்டாக்குனவர் நான் அல்லவா, உதடுகளை உண்டாக்குனவர் நான் அல்லவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஆண்டவர் ஒரு மாம்சத்தை தருவார். அவன் நம்பிக்கையற்று போன உலர்ந்து போன வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்காய் பேசுகிற நாவுகளை தருவார், ஆண்டவருக்காய் ஓடுகிற கால்களை தருவார், ஆண்டவருக்காய் செயல்படுகிற கரங்களை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சிலவற்றை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உண்டாக்குவாராக. ஆமென். சிலவற்றை இந்த ராத்திரி வேளையில நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களை செய்து முடிக்கிற ஒரு மாம்சத்தை கர்த்தர் உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகளுக்கு மாம்சத்தை கொடுக்கிறவர். நான் அந்த வசனத்தை வாசி பார்த்தப்போ ஒரு காரியத்தை வேதம் திரும்பவும் சொல்லுகிறது. நான் மாம்சத்தை மட்டும் சொல்லல, வேதம் அந்த மாம்சத்தை தோலினால மூடினாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெஸ் போட்டாருன்னு வேதம் சொல்லல. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலே ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்கள் நிர்வாகிகளாயிருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். அவங்க சரீரத்தை ஆண்டவர் ஒரு மகிமையால் மூடியிருந்தார். வேதம் சொல்லுகிறது, எலும்பாய் கிடந்த உங்களை அவர் தம்முடைய மாம்சத்தால் மூடி தம்முடைய மகிமையினால் மூட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய மகிமையினால உங்களை மூடுவார். மோசே 40 நாள் இரவும் பகலும் வேத சமூகத்திலிருந்து இறங்கி வந்த போது இஸ்ரவேல் ஜனங்களால் அவனை பார்க்க கூடாது என்பது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய மகிமையினால் மூடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் மகிமையினால் மூடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்படாதிருந்தார்கள் என்றால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு மனசாட்சியில் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தார்கள். ஆண்டவருடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சத்ரு உங்களை சிதறடித்த இடத்துல, சத்ரு உங்கள் சரீரங்களை உங்கள் எலும்புகளை உலர்ந்து போடுத்த இடத்துல ஆண்டவர் உங்களை மகிமையானவர்களாய் மாற்றுவார். விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை அவர் மகிமையும் படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறது ஒரு சாதாரண சரீரங்களாய் அல்ல. ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறது ஒரு சாதாரண மனிதர்களாய் அல்ல, தம்முடைய மகிமையை சுமந்து செல்லுகிறவர்களாய். இந்த மண்ணான சரீரத்திலே ஆண்டவருடைய மகிமையை சுமந்து செல்லுகிறவர்களாய் ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறார். அவன் விசுவாசிக்கிறவங்க உலர்ந்து போன எலும்புகளை தம்முடைய மகிமையை சுமந்து செல்லுகிறவர்களால், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களால் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரை மூடுவதாக, மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம்
என் ஜபத்தை மூடுவே. ஒரு மகிமை மேகம் என் இதயத்தை மூடுவே. ஒரு மகிமை மேகம் என் ஜபத்தை மூடுவே. நீங்க நினைக்கலாம் சாதாரண வேலை பார்த்து நான் ஒரு துணையா ஒரு சாதாரண வேலை நான் பார்த்திருக்கிறது. என்னுடைய சம்பளம் குறைவாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை உழைந்து போயிற்று. என்னுடைய வாழ்க்கையை நீ கட்டுவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற உன்னை மாற்றி ஆண்டவர் தம்முடைய மகிமையால் மூடப்படுவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் தம்முடைய மகிமையால் மூடப்படுவார். ஆண்டவர் உன்னை கொண்டு அவன் பராக்கிரமங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. எலும்புகள் உயிரிழை மாட்டவில்லை. எலும்புகள் உயிரிழை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கை உயிரிழை மாட்டவில்லை. உயிரிழையும் ஆண்டவர் வார்த்தையினால் ஆண்டவர் சொன்னார். தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை, நீ உரை, நீ உரை. இந்த வார்த்தைகள் பேச பேச சிலருக்கு உங்க வாழ்க்கையை உருவாக்க போகிறேன். மரணத்துகளை உருவாக்க போகிறேன். மாம்சத்தை உருவாக்க போகிறேன். தோல்களை உருவாக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை உருவாக்குகிற கர்த்தர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றில்லாதவற்றிலிருந்து படிப்படியாய் நம்மை உருவாக்குகிற ஒரு கர்த்தருடைய வல்லமை உண்டு. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது ஒரு இலையா எதை சொல்லுகிறது? ஒரு மிருகத்தை கொண்டு அவனுடைய தோலை கொண்டு போடுகிறார். ஆனால் இன்றைக்கு மறைத்து கிடக்கிற உங்களை தம்முடைய குமாரனுடைய மகிமையின் சாயலினால் உங்களை போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பீங்க. உங்க சபையில நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பீங்க. உங்க வேலையிடங்களில் நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பீங்க. கிறிஸ்துவுடைய சாயல உங்க வாழ்க்கையில மனுஷங்க பார்ப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அப்படி செய்யுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி செய்யுங்க. ஆறாவது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களில ஜீவனை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. உங்களில ஆவியை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒரு ஆவியை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. உங்களில் பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிட போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவன் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தான். இவன் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தான். வேதம் சொல்லுகிறது, எலும்புகள் அசைந்தது, தோலினால் மூடப்பட்டது. ஆவி வந்து வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி, சொல்லுங்க, காலூன்ற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலூன்ற பண்ணுவார். அவர்கள் உயிரடைந்து காலூன்றி, வேதம் சொல்லுகிறது, மகா பெரிய சேனையா. அல்லேலூயா. சாதாரண மனுஷங்கள் அல்ல, மகா பெரிய சேனையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதனையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் யுத்த வீரர்களாய் மாற்ற போகிறார். அவன் அல்லேலூயா. சத்ரு சிதறடிச்ச சத்ருவை எதிர்த்து நிற்க சேனையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகா பெரிய சேனையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை சிதறடித்த, உங்க வாழ்க்கையை பாழாக்குன, உங்க வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம பண்ணின சத்துருவை சிதறடிக்கும்படி ஒரு சேனையாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சேனையாய். ஆண்டவர், நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் மாறி இவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த சம்பவத்தை வாசிச்சு பார்த்தேன். மோசேனுடைய காலகட்டத்தில் மோசே தான் யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். யோசுவாவுடைய காலகட்டத்தில் யோசுவா தான் லீடு பண்ணினான். இங்க வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரையும் ஆண்டவர் சேனையாய் மாற்றுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாம்சமான யாவர்களையும் ஆவியை ஊற்றுவேன், அவர்களை நான் திரும்ப தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற பண்ணுவேன். அவர்கள் நடந்து செல்லுகிற போது அவர்கள் ஒரு சேனைகளாய் முன்னேறி செல்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்னவங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு நீ ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னவங்களை ஆண்டவர் சேனையாய் மாற்றி வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சுதந்திரிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரீமா கோபேரே ஷாகரவா. இல்லை சொல்லுங்க, ஆண்டவரே, 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 என்ன பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவன் தேவ வார்த்தை, அவன் சொல்லுங்க, ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலையை குறித்து நான் புலம்பிட்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் புலம்பிட்டு இருக்கிறேன், இனி நம்பிக்கை இல்லை, அவன் அசாத்தியம் என்று நான் புலம்பிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அது அப்படியே சம்பவிக்கும் என்று சொல்றவங்க, அது அப்படியே நடக்கும் என்று சொல்றவங்க, அசாத்தியமானவற்றை, அசாத்தியமானவற்றை, பலவீனர்களை, ஒன்றுக்கு உதவாதவர்களை
வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க, தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை எழும்ப பண்ணுங்க, ஆண்டவரை எழும்ப பண்ணுங்க, ஆண்டவரை உயிரிடைய பண்ணுங்க, ஆண்டவரை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு பேசுறாருன்னு சொல்லுவாங்க. நான் அவருடைய சத்தத்தை கேட்க போறேன், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க, அவே உலர்ந்த எலும்புகளை ஒரு சேவையாய் மாற்றுகிற தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. சொல்லுங்க ஆண்டவரே, ரீகாபா கரபா, அவே ரீகாபா ரகனபா ரகனபரே. அல்லேலூயா. நாங்க வசனத்தை வாசிச்சப்போ ஆண்டவர் முதலாவது நரம்புகளை கட்டளையிடுகிறார். நரம்பு நம்மளை ஜெபிக்க பண்ணுகிறார், ஆண்டவருடைய திட்டங்களை அறிய பண்ணுகிறார், அதுக்கப்புறம் வல்லமையை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் மகிமையை கொடுத்து ஆண்டவர் தேசங்களை சுதந்திரிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீரங்களுமே அக்கினாவாக வந்திடமே, காற்றாக வீசிடுவே, ஜீவனொளியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக வந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவனொளியாக பாய்ந்திடுவே. காற்றாக வீசிடுவே,
அக்னியாக பாய்ந்திடுவேன், அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னிநாவாக ஓடிடுவேன், காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன், அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னிநாவாக காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன், அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னிநாவாக வந்திடுவேன், காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன், அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னிநாவாக வந்திடுவேன், காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக ஒரு மகிமையான சேனை, மகிமையான சேனை. நம்பிக்கையற்று போயிட்டு அப்படின்னு சொல்ற காரியங்களில் Amen, Jesus. ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகும். Amen. Hallelujah. அன்பு தகப்பனே, பிள்ளைங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய கரம் இவர்களோடு இருப்பதாக. எலும்புகளை சேனையாய் மாற்றுகிற தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை இவர்களோடு கடந்து செல்லட்டும். எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து செபிக்கிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் அனைவருடைய சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. ஆமென்.